என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் ஆண்டோடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கணும்னு சொல்லி நான் ஜெபத்தோடு இன்றைக்கி இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ரெக்வயர்ஸ் வில்லிங் எஃபர்ட். அதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வலிமையை பெற மனப்பூர்வமான முயற்சி அவசியம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் பின்பகுதி. 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் 6வது வசனத்தின் பின்பகுதி என்ன இருக்குது அப்படின்னா, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். டேவிட் strengthened himself in the Lord his God. அங்கே என்ன சொல்லலை, தாவீதை ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணார், திடப்படுத்தினார்னு சொல்லலை. தாவீது ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவனுடைய ஆவிக்குரிய வலிமைக்கு மனப்பூர்வமாக அங்கே ஒரு முயற்சி எடுத்தான். உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறோம். 3 இந்த சம்பவத்தில் தாவீது இந்த இடத்துல தன்னை தானே திடப்படுத்தி கொண்ட சம்பவத்தில் பார்க்கும்போது 3 பாயிண்ட்ஸ். there are 3 பாயிண்ட்ஸ். அது என்னன்றதை பார்க்க போகிறோம். 3 தருணங்கள், லோ பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட் அண்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 3 பாயிண்ட் பார்க்க போகிறோம். முதல்ல லோ பாயிண்ட். தாவீதனுடைய வாழ்க்கையில் ஒரு லோ பாயிண்ட், மோசமான அல்லது குறைந்த மகிழ்ச்சியான ஒரு தருணம் தாவீதனுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். 1 சாமுவேல் 27:1 நம்ம இப்படி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 27 இப்படி 27:1 இப்போ வாசிக்கிறோம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ரெலண்ட்லெஸ் அட்டாக் அப்படின்னா மறுபடியும் இடைவிடாமல் நம்மளை தாக்குது. நிறைய பேருக்கு அப்படி தான் நம்முடைய சூழ்நிலைகள் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து சரியாகி வரும், மறுபடியும் இன்னொரு பிரச்சனை, அதை சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை, மாறி நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரெலண்ட்லெஸ் அட்டாக், இடைவிடாமல் நம்ம தாக்கப்படும் பொழுது, இடைவிடாமல் நம்மளுடைய விசுவாசத்தை பிடித்து கொண்டு உறுதியாய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நிறைய நேரம் நம்ம இந்த லோ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிரும். இந்த லோ பாயிண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன செய்யும், குறைந்து போயிடும். அப்படியே குறைஞ்சி நம்மளுக்கு மகிழ்ச்சின்றதே இல்லாமல் குறைந்து போயிடும். மோசமான ஒரு தருணமாக என்ன செய்யும், மாறிடும். தாவீதும் இங்கே அப்படிதான். சவுல் மாறி துரத்திட்டே எங்கே போனாலும் பின்னாடியே என்ன செய்கிறார், துரத்திக்கிட்டே இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, இனிமே கண்டிப்பாக சவுல் என்னைய கொல்லாமல் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். இதுக்கு மேலே எனக்கு பலனே இல்லை. நிறைய பேர் நம்ம வேதத்தில் பார்க்கலாம். எலியா அப்படி தான் என்ன செஞ்சார், போய் உட்கார்ந்தார். அவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டு போய் உட்கார்ந்தவர் சொல்கிறார், இனிமேல் ஏசபேல் என்னைய கொல்லாமல் என்ன செய்ய மாட்டா, விடமாட்டா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, போய் உட்காந்துட்டார். தாவீதும் இங்கே, இனிமேல் சவுல் என்னைய கொல்லாமல் விடமாட்டான். இனிமேல் அவன் என்ன செய்யணும், இஸ்ரவேல் தேசத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் தாவீது இல்லை, இனிமேல் தாவீது கிடைக்க மாட்டான்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் என்ன செய்வான், சும்மா விடுவான். அப்போ நான் இஸ்ரவேல் எல்லைக்குள்ளேயே நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் எங்கே போனார், பெலிஸ்தர் இடத்துல என்ன செய்கிறார், போகிறார். நம்மளுக்கும் நிறைய நேரம் யோசிப்பார், நம்முடைய சூழ்நிலைகள் மறுபடி அட்டாக் வந்துகிட்டே இருக்குது, மறுபடியும் பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, நம்மளும் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த லோ பாயிண்டில் நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், ஆண்டவரை விட்டு விலகி என்ன செய்வோம், கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், ஒரு சினிமா பார்ப்போம், கொஞ்ச நாளைக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இல்லையா? அந்த எல்லைக்குள்ள இங்கேயும் தாவீது பெலிஸ்தர்களுடைய எல்லையில் போய் அவர் என்ன செய்கிறார், அவர் அங்கே வாசம் பண்ணும் பொழுது அவர் ஆண்டவரை விடலை. ஆனால் எங்கே போயிருக்கிறாரு, எதிரியினுடைய இடத்துல போய் என்ன செய்கிறார், இருக்கிறார். பெலிஸ்தர்கள் யார், தாவீதோடைய முதல் படியே எங்கே ஆரம்பிச்சது, கோலியாத்தை கொன்னதில் தான். பெலிஸ்தர்களுடைய
பெரிய ஒரு அரக்கன், அவனை வச்சு தான் பெலிஸ்தர்கள் எல்லா காரியத்தையும் சாதிச்சிட்டு இருந்தாங்க. அந்த முதல் முழு நம்பிக்கையான அந்த பெலிஸ்தனுடைய அந்த கோலியாத்தை கொன்னது தாவீது தான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய சூழ்நிலைக்கு அவன் என்ன செய்கிறான்? அங்கேயே போய் என்ன செய்கிறான்? அடைக்கலமாக இருக்கிறான். நிச்சயமாக நம்மளுக்கு ரிட்ரீட் அவசியம் தான். ரிட்ரீட்னா பின்வாங்குதல். போர் வீரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல சண்டை போட விட்டுட்டு அவங்க நிவாட்டிக்கு சண்டை போட்டு சாவர வரைக்கும் சண்டை போடுன்னு என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்கள எடுத்துட்டு வேற ஒரு புதுசாக ஒரு பேட்ச் என்ன செய்வாங்க, கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அங்கே சண்டை போட்டவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அவங்க சாப்பிட்டு திருப்பி தெம்பாயிட்டு தான் மறுபடியும் என்ன செய்ய முடியும், போகணும். அதனால் எல்லாருக்குமே ரிட்ரீட் அவசியம்தான். நம்ம திருப்பி நம்ம மேலே பிரச்சனைகள் வந்து அட்டாக் பண்ணும் போது நம்ம கொஞ்சம் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது. அதுக்குள்ளே சூழ்நிலைகள் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அந்த ரிட்ரீட் இல்லாமல் நம்ம தொடர்ந்து யுத்த காலத்தில் நின்றுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், சீக்கிரமாய் மடிந்து போயிடுவோம். சோர்ந்து போயிடுவோம்னு சொல்கிறதோட மடிந்தே போயிடுவோம். அதனால தான் நான் இந்த வீட்டு கூட்டத்திலலாம் மெசேஜ் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா நான் திருப்பி நான் அதையே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கு என்ன செய்யாது, நேரம் இருக்காது. நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி நான் உங்களுக்கு தான் பேசிகிட்டே இருப்பேனே தவிர கடைசி எனக்குன்னு ஒரு நேரமே என்ன செய்யாது, இருக்காது. மோசையும் அப்படி தான் இருந்தார். எல்லாருடைய வழக்கையும் தீர்த்து வச்சுட்டே இருந்தார். அப்போ சொன்னார் அவங்க மாமனார் நீ இப்படி இருந்தானா கொஞ்ச நாளில் எல்லாம் போயிடும், நீ இப்படி பண்ணாத, உனக்கு கீழே கொஞ்சம் ஆளை போட்டு பண்ணு. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளையே சமாளித்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. பெர்சிக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நானே அவளை ஒரு டைம் திட்டேன் கோவத்தில். ஃபோனில் பேசிட்டு நான் சாப்பாடை எடுத்து கொடுத்துட்ருக்கிறேன், அவள் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு கோவம் வந்துடுச்சு. ஏன் கோவம் வந்தது? ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஒரு நோயாளியை கூடயே இருந்து பார்த்துட்டே இருந்தோம்னா, நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாமல் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும், அழுத்தங்கள் அதிகமாகும். நம்மளால் அன்போட பண்போட என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. எந்த ஒரு ஹியூமன் பீயிங்னாலும் பண்ண முடியாது. அதனால தான் பேலியேட்டிவ் கேரில் என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னா, வீட்டில் நோயாளிகளை பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும், ஒரு பிரேக் கொடுக்கணும். நோயாளிகளை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் ஏதாவது என்ன செய்யுங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, எங்கேயாவது என்ன செய்யுங்க, வெளியில் போயிட்டு இல்லை உங்கள் சொந்தக்காரங்களை யாராவது பார்த்து வாங்க. கொஞ்சம் அவங்க வெளியில் போயிட்டு வந்தால் தான் அந்த ரெஸ்ட்டு கிடைச்சா தான் அவங்க மறுபடியும் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ இந்த ரிட்ரீட் அவசியம். ஆனால் அந்த ரிட்ரீட் நேரத்தில் நம்ம எங்கே போய் இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்ம ரிட்ரீட் அப்படின்றது நம்ம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அந்த ரெஸ்ட் எடுக்கிறது எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். தாவீது எங்கே போய் ரெஸ்ட் எடுத்தார், எதிரிகளுடைய இடத்துல போய் என்ன செய்தார், ரெஸ்ட் எடுத்தார். அங்கே 1 சாமுவேல் 27:5-6 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிற உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாய் இருப்பேன்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆகீஸ்ன்னு ஒரு ராஜாட்ட போய் சொல்கிறார். பெலிஸ்தரின் ராஜாட்ட போய் என்ன சொல்கிறான், உம்முடைய அடியான் உங்க கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான் சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சான், கோலியாத் அவங்க பெலிஸ்தருடைய முக்கியமான ஒரு தளபதியே என்ன செஞ்சான், கொன்று போட்டுட்டு அவ்வளோ தைரியமாக இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன்னு சொன்னவன் அதே ராஜா அதே பெலிஸ்தர்களுடைய ராஜாட்ட போய் உங்களுடைய அடியான் நான் என்ன செய்கிறேன், உங்கள் ஊரில் நான் இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஏதாவது இடம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்கிறான், நிற்கிறான். நம்மளும் நம்முடைய ரிட்ரீட் டைமில் நம்ம திருப்பி அடி வாங்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ரிட்ரீட் டைமில் நம்ம எதிரிகள்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் குவார்ட்டர் வாங்கி தருவீங்களா, எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்படின்னு நினச்சக்கூடாது, கேட்கக்கூடாது. அவன் நினச்சிக்கிட்டான், தாவீது நினச்சிக்கிட்டான் சவுல் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை, அவன் மட்டும்தான் நம்மளுக்கு எதிரி. அவனை விட்டுட்டு தூரம் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளும் நிறைய நேரம் அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா. இந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான், இந்த வீட்டுக்காரர் மட்டும் போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனையே நிச்சயாது வர. இல்லை வீட்டம்மா போயிட்டாங்கன்னா பிரச்சனையே வராது. இல்லை பிள்ளைங்க நெத்தியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தொல்லையே கிடையாது. காலேஜுக்கு ஹாஸ்டலுக்கு எங்கேயாவது போயிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டில் தொல்லையே கிடையாது. இப்படிலாம் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இல்லையா. அப்படி நினைக்கிறேன். அப்படி என்ன செய்கிறார் சவுல் நினைக்கிறார், இதோட நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு. இல்லைன்னா எதிரியோடைய ராஜாட்ட போய் நான் உங்களுக்கு அடியேன்னு சொல்லுவானா, ஏன் சொல்கிறான் அப்படின்னா அப்பா நம்மளுக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு, நம்ம நினைச்சோம் அவன்கிட்ட எதிரிகிட்ட போனாலும் பரவாயில்ல,
சாட்சிக்காரன் காலில் விழுதுறதோட சண்டைக்காரன் காலில் போய் விழுந்துடலான்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டான். அங்கே போய் சரண்டர் ஆகிட்டான். ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தாவீதை அந்த பெலிஸ்தர்கள் ஏற்றுக்கொள்ளலை. 1 சாமுவேல் 29:3 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தரின் பிரபுக்கள் இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். இந்த ராஜா சண்டைக்கு போகிறாங்க, இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டாக சண்டைக்கு போகிறாங்க. அப்போ தாவீதும் அவனுடைய கூட இருக்கவங்களும் சேர்ந்து இந்த ஆகீஸ் ராஜா கூட போகிற உடனே அங்கே மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த பிரபுக்கள்னா யார், அந்த கீ லீடர்ஸ், அந்த லீடர்ஸ் பெலிஸ்தருடைய லீடர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க, இவனை எப்படி நம்பி கூட்டு போகலாம், இவன் எப்படி அவங்கள ஆண்டவனோட ஒப்புரவானான், சவுல் கூட எப்படி ஒப்புரவானான், பெலிஸ்தர்களின் நுனித்தோலினால தான் ஒப்புரவானான், பெலிஸ்தர்களை கொன்று போட்டான், கோலியாத்தை கொன்று போட்டான், பெலிஸ்தர்களை கொன்று போட்டான். அப்படிதான் அவன் ராஜா வந்து சவுலுக்கு என்ன செஞ்சான், ஃப்ரெண்ட் ஆனான். அவனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அவனை நம்பிக்கிட்டு நீங்கள் சண்டைக்கு இது பண்ணுறீங்களான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்க பெலிஸ்தர்கள்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் என்னதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், ஆண்டவருக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கமாக இருக்குது, அந்த நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ரிட்ரீட்னு சொல்லி ஆண்டவரை விட்டு விலகி நீங்கள் எங்கே போனாலும் உங்களை தூக்கி கடலில் போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா உங்களை வச்சு அவங்களுக்கு பிரச்சனை தான், உங்களை வச்சு பிரச்சனை தான். மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களை வச்சு அவங்களுக்கு பிரச்சனை தான். கொஞ்ச நாள் உங்களை அவங்க வெல்கம் பண்ணுவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களை தூக்கி கடலில் நினச்சிவாங்க போட்டோம். யாரை தூக்கி போட்டாங்க, யோனாவை தூக்கி போட்டாங்க. யோனா என்ன செஞ்சார், அவர் கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுட்டு என்ன செஞ்சார், எனக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் ஓரமாக ஒளிஞ்சு போய் நான் என்ன செய்கிறேன், நல்லா சாப்பிட்டுட்டு அடித்தட்டில் படுத்து நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், தூங்கினார். ஆனால் அங்கே என்ன செஞ்சாங்க, எல்லாரும் சேர்ந்து அவரை தூக்கி கடலில் தூக்கி என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. எப்பா நீ என்ன செய்ய வேண்டாம், உங்கள் ஆண்டவராச்சு நீ ஆச்சு, எங்கள் பக்கம் நீ என்ன செய்யாத, வராத. நம்ம எங்கே போனாலும் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் எங்கே சுற்றினாலும் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட தான் என்ன செய்யணும், வந்து ஆகணும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, கனவு காணாதீங்க. உங்களை வச்சு அவங்களுக்கு பிரச்சனை தான். நீங்கள் போகிற இடத்துல பிசாசு என்ன செய்யும், 2 டான்ஸ் ஆடும். இவ்வளோ நாள் தெரியாத பிசாசுலாம் அங்கே டான்ஸ் ஆடும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, லேகியோனை விரட்டினோடனே இயேசு என்ன சொன்னாங்க, இயேசு என்ன செஞ்சாங்க, லேகியோன் ஒருத்தன் பிசாசு பிடிச்சிருந்தான் இல்லையா, அந்த கதை அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குதா, அவனை பிசாசு பிடிச்சிருந்தவனை விரட்டி பண்ணிலாம் இருந்து கூட்டத்துக்குள்ளே போய் இது பண்ண உடனே அந்த அவனை புத்தி தெளிந்து அவன் என்ன செஞ்சான், நல்லா மாறிட்டான். ஆனால் அந்த பட்டணத்தார் எல்லாரும் வந்து இயேசுவை என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, இயேசுவே தயவு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் அற்புதத்தெல்லாம் வேற எங்கேயாவது என்ன செய்யுங்க பண்ணுங்கள், எங்கள் ஊரில் வேண்டாம். ஏன் சொன்னாங்க, பண்ணி செத்து போச்சுன்றதுக்காக சொன்னாங்களா? அப்படி கிடையாது. பண்ணி செத்து போச்சுன்னா தான் ஒரு மனுஷன் நல்லா மாறி இருக்கானே, புத்தி தெளிந்து மாறி இருக்கிறான் இல்லையா. ஏன் அவங்க விரட்டினாங்க அப்படின்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இவ்வளோ நாள் நாங்கள் இருட்டுக்குள்ளே இருந்தோம், திடீர்னு வெளிச்சத்தை கொண்டு வந்து காமிக்கிறேன், தயவு செஞ்சு வெளிச்சத்தை லைட்லாம் நினச்சிங்க ஆஃப் பண்ணிடுங்க, வேண்டாம், உங்கள் லைட் எடுத்துகிட்டு வேற எங்கேயாவது நினச்சிங்க போயிருங்க. அதே போல் தான் நம்ம எங்கே போனாலும் கொஞ்ச நாளில் நம்மளை என்ன செய்வாங்க, விரட்டி அடிச்சிருவாங்க, கொஞ்ச நாளில் விரட்டி அடிச்சிருவாங்க. தாவீதை போல நம்ம பெலிஸ்தர்கிட்ட போயிட்டோம்னா நம்ம பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. யோனாவை போல் ஒரு நாள் உங்களை தண்ணிக்குள்ளே என்ன செய்வாங்க, தூக்கி போடுவாங்க. இன்னொன்று இடத்துல பார்க்குறோம், 1 சாமுவேல் 30:1-2 தாவீது அவ்வளோ நேரம் என்ன பண்ணார் அப்படின்னா, உங்களுடைய அடியான் அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனால் அடியான் மாதிரி வேலையை செய்யலை. அவர் என்ன செஞ்சார், அமலேக்கியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் எதிர்த்து போய் சண்டையை போட்டுட்டு, அதான் பெலிஸ்தர்களுடைய இடத்துல இருந்துட்டு, ஆனால் இஸ்ரவேலுடைய எதிரிகள்கிட்ட சண்டையை போட்டுட்டு அவங்களெல்லாம் கொன்று போட்டுட்டு, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் மனுஷங்களெல்லாம் கொண்டுட்டு வெறும் மிருகங்களை மட்டும் வச்சுட்டு இந்த ராஜாட்ட வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நான் இன்னைக்கு இஸ்ரவேலில் அந்த இடத்துல போனேன், அங்கே போய் நான் என்ன செஞ்சேன், கொள்ளடித்தேன், இஸ்ரவேலில் இங்கே போனேன் கொள்ளடித்தேன் பொய் சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, நாட்களை ஓட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் கடைசியில் அவர் பண்ண ட்ரிக்கு அவருக்கே ஃபெயிலியராக போயிடுச்சு. அவர் அங்கே ஆகீஸை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார். இங்கே என்ன நடந்துச்சு, அமலேக்கியர்கள் தாவீது இல்லாத நேரத்தில் வந்து சண்டையை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையிலும்
சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அவ்வளோ நாள் அமலேக்கியர்களை தாவீது போய் என்ன செஞ்சான், அடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டு இருந்தான். ஆகீஸ் ராஜாட்ட ஏமாத்திட்டு இருந்தான். அங்கே அமலேக்கியர்களை கொண்டுட்டு இங்கே வந்து என்ன செய்யான், நான் இஸ்ரவேலை தான் கொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் கடைசி அவனுடைய ட்ரிக்கே அவனுக்கு என்ன செய்யுது, பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவன் எப்படி ஏமாத்தணும்னா அதே மாதிரி அமலேக்கியர்கள் இவனை ஏமாற்றி இவன் இல்லாத நேரத்தில் வந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கண்டினியூஸாக அடி வாங்கும் போது நம்மளுடைய சொந்த முயற்சினால் நம்ம பின்வாங்கி நான் அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப விவரமாக நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் ஒரு பிளானும் என்ன செய்யாது, ஒர்க் அவுட்டே ஆகாது. அவன் லோ பாயிண்டில் இருக்கிறான். தாவீது எங்கே இருக்கிறான், லோ பாயிண்ட், மோசமான அல்லது குறைந்த மகிழ்ச்சியான தருணத்தில் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஏன் இருந்தான், சவுல்னு ஒருத்தன் அவனை துரத்திக்கிட்டே இருந்தான், கண்டினியூஸாக விடாமல் துரத்திக்கிட்டே இருந்தனால அவன் லோ பாயிண்டில் இருக்கிறான். இப்போ நெக்ஸ்ட்டு அவன் எங்கே வந்திருக்கிறான் அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். பிரேக்கிங் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா யாரோ அல்லது ஏதோ ஒன்று வழி கொடுக்கும் மிகப்பெரிய அழுத்தத்தின் தருணம். ஒரு வெள்ளம் வருது அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், அந்த டேமோடைய பிரேக்கிங் பாயிண்ட். மழை ரொம்ப பெய்யுது, அந்த டேமோடைய பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த தண்ணி வெளியில் போவதற்கு வழி கொடுக்கணும். அந்த டேம் என்ன செய்யணும், டேம்னா என்னது, தடுப்பணை, தடுப்பு, தண்ணி வெளியே போகாமல் தடுக்கிறது தான் டேமுடைய வேலை. ஆனால் பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குது எல்லா டேமுக்கும். அது என்ன பிரேக்கிங் பாயிண்ட்னா அது அந்த தண்ணிக்கு வழி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் அதிகமாக, அழுத்தம், தண்ணியோடைய அழுத்தம் அதிகமாக ஆக ஆக அது ஒரு நேரம் என்ன செய்யும், வழி விட்டுரும், தண்ணிக்கு என்ன செய்யும், வழி விடும். அப்போ தான் டேம் என்ன செய்யும், உடஞ்சிரும். குளம் உடஞ்சிருச்சு, கரை உடஞ்சிருச்சுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படின்னா பிரேக்கிங் பாயிண்ட். அவ்வளோ நேரம் அந்த அழுத்தத்தை தாங்கிட்டே இருந்தது. இந்த நேரம் வந்தோடனே இதுக்கு மேலே நம்மளால் தாங்க முடியாது, அவ்வளோதான், என்ன நடந்தாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறது தான் என்னது பிரேக்கிங் பாயிண்ட். இங்கே 1 சாமுவேல் 30:6 நம்ம வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள்னால பெரிய பிரச்சனைன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், ரெட்ரீட், பின்வாங்கி போகும்போது அவன் சரியான இடத்துக்கு போகாமல் தவறான இடத்துக்கு போனனால இன்னைக்கு அவனுடைய பிரேக்கிங் பாயிண்ட், அவனுடைய அழுத்தம் அன்னைக்கு இருந்த அழுத்தத்தோட அதிகமாய் அழுத்தம் வந்துச்சு. அவன் நினச்சான் சவுலை விட்டுட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய அழுத்தம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இன்னைக்கு அழுத்தம் இன்னும் அதிகமாயிடுச்சு. எப்படி அதிகமாயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு ஒருத்தன் அவனை தேடி வந்தான், இன்னைக்கு 600 பேர் அவனுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. 600 பேர் அவனுடைய மனிதர்கள். இவ்வளோ நாள் அவன் கூடயே நின்று அவன் கூட சண்டை போட்டுட்டு அவன் கொள்ளடிச்சதுலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் கூடயே சப்போர்ட்டிவாக இருந்த ஆட்கள் இன்னைக்கு 600 பேர் அவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும், இவனை கல்லெறிஞ்சு கொல்லணும். பிரேக்கிங் பாயிண்ட், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். நம்முடைய சொந்த முயற்சியில் நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லி நீங்கள் என்னதான் பண்ணாலும் கடைசியில் அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று வரும். அன்னைக்கு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எதெல்லாம் இது ஒரு பிரச்சனை, இதை விட்டுட்டு நான் வெளியில் வந்துடுவேன், அது ஒரு பிரச்சனை, அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்துடுவேன், எதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்தீங்களோ அதெல்லாம் காட்டிலும் அதிகமாக ஒரு அழுத்தம் உங்களுக்கு ஒரு நாள் வரும். அந்த பிரேக்கிங் பாயிண்டில் நீங்கள் நிற்கும் போது அன்னைக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, செத்து போயிடணும். நம்முடைய விருப்பத்தின்படி பண்ணி செத்து போயிடணும், இல்லைன்னா தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். இங்கே தாவீதுக்கு 2 ஆப்ஷன் இருந்தது, ஃபைட் ஆர் ஃப்ளீ. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவ்வளோ நாள் அந்த 600 பேரும் தாவீது கூட தான் இருந்திருக்காங்க, எல்லா இடத்துக்கும் சண்டை போட்டிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. இப்போ அமலேக்கியர்கள் வந்து எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல தாவீதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. மனிதனாக யோசிக்கும் போது 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்? ஒன்று, கல்லெறிந்து அவ்வளோதான் நம்மளால் முடியாதுப்பா இதுக்கு மேலேன்னு சொல்லி என்ன செய்யலாம், கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லிடலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் சுயத்தில் என்ன செய்யலாம், வேலை பார்க்கலாம்.
சுயத்தில் என்ன செய்யலாம்? ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? இவ்வளோ நாள் நம்ம அமலேக்கியர்களை கொல்லலையா? வா நம்ம போய் என்ன செய்யலாம்? கொல்லலாம், அவங்கள போய் பிடிச்சிட்டு வந்துடலாம் சொல்லி தன்னுடைய சொந்த முயற்சியில் மறுபடியும் போகலாம். ஆனால் அந்த பிரேக்கிங் பாயிண்டில் தாவீது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு முடிவெடுத்தார். என்ன முடிவெடுத்தார்? தன்னைத்தானே அவன் என்ன செஞ்சான்? திடப்படுத்தி கொண்டான். தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னா அவனுக்கு திடமே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆவிக்குரிய பலனே இல்லை. அப்போ அவன் ரியலைஸ் பண்ணுறான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்தவொடனே அவன் ரியலைஸ் பண்ணுறான், இவ்வளோ நாள் நம்ம ஓடினது யாருடைய பலன்? என்னுடைய சொந்த பலன். என்னுடைய சொந்த பலத்தில் தான் இவ்வளோ நாள் ஓடி இருக்கிறேன். இப்போ பிரேக்கிங் பாயிண்ட் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் நான் சொந்த பலனில் ஓடினேன் அப்படின்னா இதோட என் வாழ்க்கை அழிந்து போயிடும். 2 பாயிண்ட், லோ பாயிண்ட் பிரேக்கிங் பாயிண்டோட எல்லாம் சாப்டர் என்ன செய்யும்? க்ளோஸ் ஆயிரும், முடிஞ்சிடும். அப்போ நான் இதை தாண்டி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா என்னை நானே தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய ஆவியை நான் ஸ்ட்ரென்தன் பண்ணலைன்னா இதோட என் வாழ்க்கை என்ன செய்யும்? முடிந்து போயிடும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சனால அவன் என்ன செய்கிறான்? அவன் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறான். எல்லா தலைவர்களுக்கும் இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும். ஏன் அப்படின்னா மோசேக்கும் அப்படி வந்துச்சு இல்லையா? மோசே அவனுடைய பிரேக்கிங் பாயிண்டில் என்ன செஞ்சிட்டான்? வாய் தவறி பேசி கானான் தேசத்தை என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான் இல்லையா? லோ பாயிண்ட், அவனுடைய லோ பாயிண்ட். மறுபடியும் ஜனங்கள் போட்டு அவனை டார்ச்சர் பண்ணி 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 கடைசியில் அந்த பிரேக்கிங் பாயிண்ட், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, என்னமும் பண்ணி தொலைங்க, உங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுக்கணுமா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டான்? ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் போயிட்டான். ஆனால் இங்கே தாவீது, இந்த லோ பாயிண்டில் இருந்த தாவீது இந்த பிரேக்கிங் பாயிண்டில் ஒரு முடிவெடுத்தான். இனிமையாவது நான் ஆண்டவருக்குள்ளே என்ன செய்யணும்? இனிமையாவது என்னுடைய சொந்த முயற்சியை நான் கைவிடணும், இனிமையாவது ஆவியில் என்னை திடப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லி அவன் தன்னுடைய காரியங்களை கொடுத்தான். ஆண்டவரத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படி திடப்படுத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னா த டேர்னிங் பாயிண்ட், 3வது டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான மாற்றம் நிகழும் தருணம். முக்கியமான மாற்றம் நிகழும் தருணம். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அந்த டேர்னிங் பாயிண்ட்டை தான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். முக்கியமான மாற்றம் நிகழும் தருணம் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுன்றது தான் ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் வந்துடுறோம். 6 மாதம் உனக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினச்சிருக்காரு. நீ 6 மாதத்தை தாண்டி 7வது மாதத்துக்குள்ளே காலை வச்சுட்ட அப்படின்னா உனக்கு வெற்றி அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? 5வது மாதத்தில் கடைசி நாளில் அந்த 6வது மாதம் முடிகிற 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? அவ்வளோதான், கல்லெறிஞ்சு கொன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது அது இல்லை. ஆவியிலே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே லோ பாயிண்டில் இருக்கும் போதே நீங்கள் சோர்ந்து போய் தான் இருக்கிறீங்க. இப்போ பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கும் வந்துட்டீங்க. இனிமையாவது நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை தேவனுக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் நிற்காதீங்க. உங்களுடைய தொழிலையோ, உங்களுடைய படிப்பையோ, உங்களுடைய பதவியோ, உங்களுடைய பணத்தையோ, உங்களுடைய புகழையோ எதையும் நம்பிக்கிட்டு என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. தேவனை மாத்திரம் சார்ந்து இருங்க. இங்கே தாவீது எப்படி அந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே வந்தார் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 30:19 அவர்கள் கொள்ளையடிக்க கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தான்? திருப்பி கொண்டான். அது மாத்திரமில்லை, அமலேக்கியர்கள் இடத்துல இருந்து கொள்ளையடித்த காரியங்களையும் எக்ஸ்ட்ராவாக என்ன செஞ்சிட்டான்? கொண்டு வந்திருக்கான். அவன் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எக்ஸ்ட்ரா போனஸை என்ன செஞ்சான்? பெற்றுக்கொண்டான். இந்த பிரேக்கிங் பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரேக்கிங் பாயிண்டில் நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரேக்கிங் பாயிண்டில் நம்மளை நாமளே கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளணும். அப்படி திடப்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நம்ம இழந்து போன எல்லாத்தையும், அந்த லோ பாயிண்டில் இழந்து போனதையும், அந்த பிரேக்கிங் பாயிண்டில் இழந்து போனதையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே தாவீது திருப்பி கொண்டது மாத்திரமல்ல, இந்த சம்பவம் முடிஞ்சவொடனே சவுலும் செத்து போயிட்டான். அதுக்கடுத்தது தாவீது ராஜாவாயிட்டான். இப்போ அவனை துரத்தி கொண்டு வந்த சவுலும் இல்லை, பிடிச்சு கொண்டு போன அமலேக்கியர்கள் பிடிச்சு கொண்ட எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டான். இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் மறுபடியும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, நான் இதில் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் கிவ் அப், நெவர் கிவ் அப். நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க, தேவன் மேலே உள்ள விசுவாசத்தை விட்டுறாதீங்க. தேவனுக்குள்ளாய் உங்களை திடப்படுத்தி கொண்டே இருங்க.
நிச்சயமாய் உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அந்த இடத்துல தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லியிருக்கோம். திடப்படுத்தி கொண்டதுக்கு அப்புறம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் இந்த அமலேக்கியர்கள் பின்னாடி போகலாமா, சகலத்தையும் நான் நல்லா திருப்பி கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறார், கேட்குறார். ஏன் கேட்காம போகலாம் இல்லையா? ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியில் போயிருந்தானா அவன் என்ன செஞ்சிருப்பான்? அதுதான் ஒரே ஆப்ஷன், ஒன்று கல்லெறிஞ்சு கொள்ளணும், இல்லைன்னா போய் அமலேக்கியர்களை சண்டை போட்டு திருப்பி கொண்டு வரணும். இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஆனால் தாவீது சூஸ் பண்ணது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆப்ஷன். ஆண்டவர்கிட்டே நான் கேட்குறேன். அவன் என்ன கேட்குறான், நான் திருப்பி கொள்ள முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கல்லெறிஞ்சு சாகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நான் அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போய் அவ்வளோத்தையும் நான் திருப்பி கொள்வேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ என்னுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே, என்னுடைய முடிவு இல்லை, இதுக்கு மேலே நான் முடிவு பண்ணி என்ன நடக்க போகிறதில்ல, இது வரைக்கும் நான் முடிவு பண்ணதெல்லாம் போதும் ஆண்டவரே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள். யோபு சொன்னது போல, என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னது போல ஒரு ஜெபத்தை அங்கே தாவீது கேட்குறான். ஆண்டவரே என்னை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்லி நான் என்னை விட்டுறணுமா, இல்லை அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து போகணுமா? ஏன்னா ஆண்டவர் இல்லை, அமலேக்கியர்கள் பின்தொடர்ந்து போய் நீ திருப்பி கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் என்னது? தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று நீ செத்து போகணும், இல்லை அப்படின்னா ஆண்டவர் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் உனக்கு இருக்குது. உன்னுடைய முயற்சியில் நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிற? உன்னுடைய முயற்சியில் நீ ஏன் செய்யணும்னு நினைக்கிற? நீ ஆண்டவரை நோக்கி காத்திரு, ஆண்டவருக்குள்ளாய் திடப்படுத்து உன்னை. யூ ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். அவர் உன்னுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். இதுதான் முக்கியமான மாற்றம் நிகழும் ஒரு தருணம். இந்த முக்கியமான மாற்றம் நிகழும் தருணத்துக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா நம்ம தேவனுக்குள்ளாய் நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். நம்ம சொந்த முயற்சியில் ஓடணும்னா ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தாவீதினுடைய சம்பவத்தில் 3 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? 3 தருணங்கள். ஒன்று த லோ பாயிண்ட், மகிழ்ச்சி குறைவான மோசமான மகிழ்ச்சியை தரும் தருணம். 2வது பிரேக்கிங் பாயிண்ட், பயங்கரமான அழுத்தத்தின் தருணம். 3வது டேர்னிங் பாயிண்ட், முக்கியமான மாற்றங்களுடைய தருணம். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். எல்லாருக்குமே லோ பாயிண்ட் உண்டு, எல்லாருக்குமே பிரேக்கிங் பாயிண்ட் உண்டு, சிலருக்கு மட்டுமே டேர்னிங் பாயிண்ட் உண்டு. எல்லாருக்கும் டேர்னிங் பாயிண்ட் கிடையாது. அந்த டேர்னிங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி எடுக்கணும். அந்த டேர்னிங் பாயிண்ட் வேணும்னா நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளணும். How can I strengthen myself in the Lord? கர்த்தருக்குள் நான் எப்படி என்னை பலப்படுத்திக் கொள்ள முடியும், என்னை எப்படி திடப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 3 காரியங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஏசாயா 40வது அதிகாரத்தில் 29லேருந்து 31 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வெயிட் ஆன் த லார்ட், வெயிட்டிங், காத்திருப்பது, கர்த்தருக்கு காத்திருப்பது தான் முதலாவது நம்முடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காரியம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது கழுகுகளைப் போல என்ன செய்வோம், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இங்கே தாவீது எப்படி கர்த்தருக்கு காத்திருந்தான்? எல்லாரும் கல்லை தூக்கி எறியணும்னு உடனே டக்குன்னு சரி வா நம்ம போய் என்ன செய்யலாம், அமலேக்கியரை பிடித்து கொண்டு போகலான்னு சொல்லாமல் நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். என்னை கொல்லணும்னா பரவாயில்ல, அமலேக்கியரை போய் நான் பிடித்து கொள்வேன்னா அதை நான் செய்கிறேன், இல்லை என்னை கொல்லணுன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஆண்டவருக்காக காத்திருந்தான். எத்தனை பேர் நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்க முடியும்? என்னை கொன்று போட்டாலும் உம்மிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன், எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்களை தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் ஐயா, என்னுடைய சுயத்தில் நான் எந்த ஒரு முடிவு நான் எடுக்க மாட்டேன்
அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது கழுகுகளைப் போல உங்களுடைய பலனை நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள். தாவீது ஆண்டவருக்காக காத்திருந்தான். ரொம்ப நேரம்லாம் இல்லை, தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவர்கிட்டே போய் நிற்கிறான். ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்? என்னுடைய சொந்த முடிவு இல்லை ஆண்டவர், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நம்ம ரெடியாக இருக்கணும், எல்லாவற்றுக்கும் ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். பிசாசு பயப்படுகிற ஒரே ஒரு மனிதன் அதான். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு மனிதனை பிசாசு நெருங்கவே முடியாது, சாத்தான் நெருங்கவே முடியாது. அவன் பயப்படுகிற ஒரே மனிதன் அவன் மட்டும்தான். கொஞ்ச நேரம் அங்கே, கொஞ்ச நேரம் இங்கே, கொஞ்ச நேரம் பெலிஸ்தர்களோடு, கொஞ்ச நேரம் இஸ்ரவேலோடு கூட அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களை கண்டு பிசாசு ஒரு நாளும் பயப்பட மாட்டான். ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை நான் செய்வேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். என்னை தப்புவிக்காமல் போனாலும் அந்த சிங்க கெபிக்குள்ள நான் போறதுக்கு தயாராயிருப்பேன்னு சொல்லி யார் சொல்றாங்களோ அவங்களை கண்டு பிசாசுனால பயப்படாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்காக காத்திருக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. 2வது நெகேமியா 8வது அதிகாரத்தில் 9வது வசனம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஃபைண்டிங் ஜாய் இன் காட். கர்த்தருக்குள் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? தேவனை துதிப்பதன் மூலமாக, தேவனை ஆராதிப்பதன் மூலமாக, இல்லையா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுன்னா என்ன? சந்தோஷமாக இருக்கணும், இல்லையா? சந்தோஷமாக இருக்கும்போது தன்னால் என்ன செய்யும்? பாட்டு வரும், இல்லையா? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? வரும், இல்லையா? வருமா வராதா? அந்த மாதிரி பாடல்கள் வரக்கூடிய நேரம்தான் நம்ம சந்தோஷமாக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோதான் துக்கத்தில் இருந்தீங்கனாலும் அந்த பாடல்களை வாயை திறந்து சத்தமாக பாட ஆரம்பித்து பாருங்கள், உங்களுடைய துக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும்? மாறி போயும். வர்ஷிப் ஸ்ட்ரென்தன்ஸ் த ஸ்பிரிட். நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆவியில் நம்ம பலன் கொள்ளுகிறோம். வர்ஷிப், தேவனை ஆராதிப்பது ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த தாவீது அந்த சங்கீதம் 149 பார்க்குறோம், அந்த பரிசுத்தவான்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவருடைய கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் 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 எப்பயுமே இருக்கும். 3வது சங்கீதம் 28:7-8. கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். கர்த்தர் அவர்களுடைய பலன். த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இஸ் த லார்ட். உங்கள் வீட்டில் டெய்லி நம்ம கரண்ட் இருக்குது, இல்லையா? கரண்ட் இருக்குது, பேட்டரி, இந்த இதில் லைட்லாம் போடுறீங்க, ஃபேன்லாம் போடுறீங்க. நீங்கள் இபி கனெக்ஷன் வேணும்னு நினைப்பீங்களா, இல்லை பேட்டரி கட்டை வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்களா? இபி கனெக்ஷன் தான் வேணும்னு நினைப்போம், இல்லையா? ஏன் பேட்டரி கட்டை வாங்கக்கூடாதுன்னு நினைப்போம்? அது சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ்னால் என்னது? ஆதாரம். அது ஆதாரம் கிடையாது. அந்த எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்துக்கு அது ஆதாரம் கிடையாது. கொஞ்சோண்டு இருக்குது, அது இருக்க வரைக்கும் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆனால் இபின்றது அங்கேருந்து என்ன செய்யும்? அதுதான் ஆதாரம். அங்கேருந்து தான் நம்மளுக்கு என்ன செய்யும்? கரண்ட்டே என்ன செய்யும்? வரும். ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க, போர் போடணும்னு நினைப்பீங்களா, இல்லை பக்கத்தில் எங்கே தண்ணி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்களா? போர் போடணும், இல்லை தண்ணி கனெக்ஷன் நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய, பஞ்சாயத்துலேருந்து கொடுக்கக்கூடிய தண்ணி கனெக்ஷன் எடுக்கணும். யாராவது நான் வீடு கட்ட போகிறேன், பக்கத்தில் ஏதாவது அந்த கேன் வாட்டர் போடுறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க, இல்லையா? ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா, நம்ம பலனே இல்லாத சூழ்நிலையில் பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை விட்டுட்டு நம்ம எங்கெல்லாமோ சுற்றி, யார்கிட்டலாமோ பேசி, என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறோமே, அது மட்டும் ஏன்? யார்ட்டையாவது நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. அப்போ உற்சாகப்படுத்தும் போது உங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும், ஆனால் அது கொஞ்சம் பலன் தான். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் அவர்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்ல பாரு, என்னுடைய பலன் அவர் தான் அப்படின்னா, அப்போ எனக்கு பலன் வேணும்னா நான் எங்கே போகணும்? அவர்கிட்ட தான் நான் போகணும். அவர்கிட்ட தான் நான் என்ன செய்யணும்? போகணும். எனக்கு பலன் வேணும்னா அங்கே தான் போகணும். காய்ச்சலாக இருக்குங்க, நானும் டெய்லியும் டீ கடைக்கு போய் தான் பார்க்கேன், காய்ச்சலே சரியாகலை அப்படின்னா எப்படி இருக்கும்? காய்ச்சலாக இருந்தால் நம்ம எங்கே போகணும்?
ஆஸ்பத்திரிக்கு போகணும். எங்கே நம்மளுக்கு சுகம் கிடைக்குமோ அங்கே தான் போகணும். எது நம்மளுடைய ஆதாரமோ அங்கே தான் போகணும். அதை விட்டுட்டு நான் டீ கடைக்கு டெய்லியும் போயிட்டு வந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது? சுகம் கிடைக்காது. வசனத்தை ஒரு பக்கம் கேட்க, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பக்கம் நடக்க, இப்படி இருந்துட்டு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. கடன்லாம் மாறவே மாட்டேங்குது. ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பிசாசு பிரச்சனை. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து அவன் ஓடி போயிடுவான். நீ அவன் கையை பிடிச்சிட்டே சர்ச்சுக்கு நீ கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி போகும்போதும் கையை பிடிச்சிட்டே கூட்டிகிட்டு போனேன்னா அப்புறம் எப்படி அந்த பிசாசு சும்மா விடுவான் அப்படின்றது தான் நம்முடைய கேள்வி இல்லையா? அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். அப்போ நம்முடைய பலத்துடைய ஆதாரம் யார் அப்படின்னா ஆண்டவர். அந்த ஆண்டவரை நம்ம நிச்சயக்கூடாது, விட்டுறக்கூடாது. WWF அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் தெரியும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ ஒரு பலமுள்ளவர்களாக இருப்பாங்க இல்லையா? WWFல இருக்க மாதிரி பலனோட இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு WWT வேணும். WWT வெயிட்டிங், ஒர்ஷிப்பிங், ட்ரஸ்டிங். வெயிட்டிங், ஒர்ஷிப்பிங், ட்ரஸ்டிங். இந்த 3 நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். தமிழில் சொல்கிறேன், காத்து இருக்கணும், துதி ஆராதனை செய்யணும், 3வது தேவனை நம்பி இருக்கணும். தேவனை நம்பி இருக்கணும். நம்ம வெயிட் பண்ணணும் ஆண்டவருக்கு. we have to wait on the Lord, we have to worship the Lord, we have to trust in the Lord. இந்த 3 நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம பலன் கொள்வோம். WWT இருந்ததுன்னா WWF மாதிரி நம்ம ஆவியில் என்ன செய்வோம்? இருப்போம். WWF ஏமாத்து வேலை, அந்த மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். நம்ம WWT இருந்ததுன்னா நம்ம பலன் கொள்வோம். ஆவியில் என்ன செய்வோம்? பலன் கொள்வோம். இப்போ 3 பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? லோ பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன செய்யாது? எல்லாருக்குமே வராது. ஆனால் லோ பாயிண்ட்டும் பிரேக்கிங் பாயிண்ட்டும் எல்லாருக்குமே என்ன செய்யும்? வரும். இந்த டேர்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது WWT. சரியா? லோ பாயிண்ட், பிரேக்கிங் பாயிண்ட், டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட் வேணும்னா WWT. இவ்வளோதான் நம்மளுடைய மெசேஜ். புரிஞ்சிச்சா? அதனால் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது போல நம்மளும் என்ன செய்யணும்? நம்மளை திடப்படுத்திக் கொள்ளணும். எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற பிதாவே நன்றியோட துதிக்கிறோம்ப்பா. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது போல நாங்களும் எங்களை ஆண்டவரை திடப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவரே, இன்றைக்கி நிறைய பேர் லோ பாயிண்டில் இருக்கிறோம். ஆண்டவரே, மோசமான மகிழ்ச்சி குறைந்த ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை விட்டு சில நேரம் நாங்கள் மனிதர்களை நம்பி இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல கூட நாங்கள் போய் இருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் எங்கள் பிரச்சனை சரியாயிரும்னு சொல்லி தவறான எண்ணத்தில் நாங்கள் இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அடுத்தது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு இடம் வருதுன்னு சொல்லி நாங்கள் மறந்துடக்கூடாது. ஒரு அழுத்தம், பயங்கரமான ஒரு அழுத்தம் வரக்கூடிய நேரத்தில் எங்களுடைய முடிவு என்னவா இருக்கணும்? நாங்கள் அந்த அழுத்தத்துக்கு இடம் கொடுத்து மறித்து போகணுமா? இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்துக்குள்ள நாங்கள் போகணுமா? ஒரு மாற்றம் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக அதை மாற்றணுமான்னு சொல்லி நாங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்கள் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள்ன்ற வசனத்தின்படி எங்களுடைய லோ அண்ட் பிரேக்கிங் பாயிண்ட்டை நாங்கள் டேர்னிங் பாயிண்ட்டாக மாற்றணும். ஆண்டவரே, அதற்கு எங்களை உடைய சமூகத்தில் திடப்படுத்தி கொள்ளணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். எங்களுக்கு தேவையானது WWT. எங்களுக்கு தேவையானது வெயிட்டிங் ஆன் த லார்ட், வர்ஷிப்பிங் த லார்ட் அண்ட் ட்ரஸ்டிங் ஆன் த லார்ட். நாங்கள் உமக்காக காத்திருக்கணும், உண்மையை நாங்கள் ஆராதிக்கணும். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பணும். எங்கள் பலனாகிய கர்த்தரை நாங்கள் நம்பணும். ஆண்டவரே, இந்த 3 காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம் சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கு ஒருவேளை காலம் அநேகமாய் போயிருந்திருக்கலாம். இனிமேலாம் இது மாறுவதற்கு ஒரு நம்பிக்கை உண்டான ஒரு கேள்வி வரலாம். எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். காத்திருந்து 100 வயதிலையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டது போல சகலத்தையும் நாங்கள் திருப்பிக் கொள்வோம்ன்ற விசுவாசத்தோடு எங்களுடைய வாழ்க்கையை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இனிமேல் நாங்கள் உமக்காய் காத்திருக்கணும். இனிமேல் நாங்கள்
உம்மை தேடி உம்மை பாடி புகழ்ந்து ஸ்தோத்தரித்து துதித்து ஆராதிக்கணும். எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எங்களுக்கு பலனாகிய கர்த்தரை மட்டுமே சார்ந்து இருக்கணும்ப்பா. இந்த கிருபைகளை நீங்கள் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.